நம்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே அள்ளித்தரும் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோம் தோறும் வாழ்வு தன்னை மாற்றி வைப்பவள் ஊர்தோறும் தெருவெல்லா வீட்டிருப்பவள் தமூஜர் தோறும் வாழ்வு தன்னை மாற்றி வைப்பவள் பார் முழுதும் பல வடிவம் ஏற்றி வைப்பவள் பார் முழுதும் பல வடிவம் ஏற்றி வைப்பவள் ஆளு பள்ளியனில் பதினாக மூத்த மருமகள் பிள்ளையாரை கும்பிடுவோமே அந்த ஆனைமுகன் திருவடிகள் நம்பிடுவோமே அன்னதந்தை தான் நமக்கு உலகம் என்றவள் அந்த ஆச்சார நியமங்கள் அப்பாற்பட்டவள் திருவடிகள் நம்பிடுவோமே கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே கள்ளமல்லா உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே மூன்று காலத்தையும் ஆள்பவனை சார்ந்திருப்போமே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேது மாறாது எப்போதும் சண்முக பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து முருகா முருகா உன்னிரு பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து சின்னமாய் போற்றும் என்பார் சின்னஞ்சிறு உள்ளம் கணிந்து சின்னமாய் போற்றும் என்பார் சின்னஞ்சிறு உள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை பார்த்தாலே போதும் பன்னகச்செயலில் பகிர்ந்திடும் அருகா பாரோ போட்டிடும் புகழ்ந்திடும் அருகா பன்னகச்செயலில் பகிர்ந்திடும் அருகா பாரோ போட்டிடும் புகழ்ந்திடும் முருகா வண்ணமயில் ஏறும் வடிவில் அழகா சண்முகா சண்முகா
பறிவுடன் ஒரு விழியால் என்னனே பார்த்தாலே போதும் ஸ்வரியமை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி
அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, பண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கம் சட்டி ஐயா காக்கி சட்டி இணைந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளே, அத்தனை பேருக்கும் குறிப்பாக இந்த நாடகத்தை சீரனும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கும் விழா குழுக்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நம்மளா உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான். அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த நாடகத்தை வைத்தே திருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு நீங்க எப்ப தகர கொட்டையை போட்டியில மழை வராது, நீங்க தகர கொட்டையை போடாம இருங்க, அடி நொறுக்கி எள்ளிடும் மழை. எல்லாம் நம்ம சாமியோட ராசி தான். அதுவும் நான் எண்ணெய பப்புனை போட்டு எப்படி மழை வரும், அப்படியே வந்தாலும் நாடகம் நடக்கும். வரும் நாடகம் முடிச்சு நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் மழை வரும். அதனால சந்தோஷமா இருங்க. அது இருக்கட்டும் மச்சான், நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க அதுக்குதான் வந்தோம். நாங்களும் அதுக்குதான் வந்தோம். வண்டியை விட்டு நீங்க 2 பேரும் இறங்காம இருக்கும்போது எனக்கு தெரியும்டா ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு. இல்லையா? அதனால சந்தோஷத்துலையும் பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறத, உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வெடிக்க மாதிரி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டிப்பாரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்களா? வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷப்படுத்த வேண்டியது. நான் தாயா ஆமா பாரு எல்லாம் எல்லாம் எப்படி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க பாரு. நம்ம பேரை நம்ம தான் காப்பாற்றணும். அதனால வந்தவர்களை வரவேற்று விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். மாமா போ அண்ணால பாத்தியா மாமாவா பாத்தியா ஓ ஐயோ 30,000 ரூபாய் செலவு பண்ணி என் மகனை சேர்த்ததுக்கு இன்னைக்கு பாடுறாயா. எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, நேற்று சாயங்காலம் தான் செத்தாரு, இன்னைக்கு தான் அடக்கம் பண்ணோம். அவரு வயசு கம்மி தான், 85 வயசு தான் செத்து போயிட்டாரு. ரொம்ப ஃபீலிங்கா இருந்தோம் எல்லாருமே. இன்னைக்கு என்ன பண்றது, நீ எல்லாம் இருக்கும்போது நான் இருந்தானே பாரு. மைக்கில் என் மயம் பாட்டு இந்த ட்ரம் செட் அடிச்ச நண்பர்கள் வச்சுட்டு போயிட்டாங்க. எடுத்து பிடிச்சிட்டேன். அண்ணா பாத்தியா என்னடா வித்தியாசமா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு என் மயம் மைக்கை பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கேன். யாராவது ராஜா மயம் தான். சரி பாடட்டும், கண்டிப்பா பாடுவேன். அதனால வந்தவர்களை வரவேற்குவோம். வரவேற்று இப்படி மற்ற வேலை பார்ப்போம். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் தீரல் பண்ணாதீங்க, பேரு கட்டி போனாதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுது. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் தீரல் பண்ணாதீங்க, போனதில்லை பாஜாலியே ஆச்சதில்லை, காஞ்சிபுரம் போனதில்லை காமாத்தியே ஆச்சதில்லை, பட்டணத்தா போனதில்லை பத்தினியே ஆச்சதில்லை, பட்டணத்தா போனதில்லை பத்தினியே ஆச்சதில்லை. ஆயிரம் இருந்தாலும் மகளை போல வருவா, அழகு தருவதா அழகால கூறுமா, என்னோட ஆசை உன்னோட பேச பாப்பா நீ சொல்ல கேளு. ஊரு விட்டு ஊரு வந்து ஆதல் கீழல் பண்ணாதீங்க. எப்போது நீங்க தப்பாக என்ன நாளைக்கு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எப்போது நீங்க தப்பாக என்ன நாளைக்கு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். போனது நடக்கல வீட்டை மறந்து வேற ஒரு நாட்டத்துக்கு போகல. மண்மதியில இரண்டு வருந்தோ விளங்கக்கூடிய அருமையனார் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய மலைக்குடிப்பட்டியைச் சேர்ந்த அருமையனார் ஏ சண்முகம் 102.1 FM திருச்சி வானொலி நேயர் அரிசி கடை திருச்சி அன்பண்ணார் அவர்கள் சார்பாக என்னை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய மலைக்குடிப்பட்டி அருமையனார் சண்முகம் அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ணன் வந்து FM நேயர்
எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லிட்டோம்னா போதும். எஃப்எம்ல ஃபோனில் பேசி கதை சொல்லி எல்லாம் விளம்பரம் சொல்லிடுவாங்க, விளம்பரம் பண்ணிடுவாங்க. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அண்ணன் சண்முகனார் அவர்களுக்கு பலமானது நன்றி நடிகனத வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நடிகனத வணக்கம். அண்ணன் மலைக்குடிப்பட்டி லட்சுமி, புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா மலைக்குடிப்பட்டி லட்சுமிபுரத்தில் அமைந்து அருள் வாழ்த்து வரும் தொட்டிய நாயக்கர்களுக்கு சொந்தமான ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவில் சந்தன காப்பு அபிஷேக விழாவினை முன்னிட்டு வைகாசி மாதம் 5ஆம் தேதி 19/5/2025 திங்கட்கிழமை மேற்படி கோயில் அமைந்துள்ள சிங்காரமணி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த நாடகத்தினை நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என வெற்றி முரசு கொட்டிவரும் இன்னிசை மன்னர் நடிப்பு சேவேந்தன் அன்பு சகோதரர் மதுரையைச் சேர்ந்த எம் ரவீதரன் அவர்கள் இவரங்கமணிகளே வேடன் விருத்தராக நடிக்க காத்துக் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு மகள் மதுரையைச் சேர்ந்த மீனாட்சி அவர்கள் இவரங்கமணிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அன்பு சகோதரர் பாட்டுக்காண்டியே வரா இல்லை இவருக்காண்டியே பாட்டா? ஆமாம், கீதப்பிரிய அண்ணனுக்குன்னா ஒரு நல்ல ரசிகர்கள் கூட்டம், நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. அன்பனார் மதுரையைச் சேர்ந்த SVP கீதப்பிரியன் அவர்கள் இவரங்கமணிகளை நாரதரன் கழகப்பிரியராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அருமணிய கலையரசு தெம்மாங்கு புயல், தெம்மாங்கு சூறாவளி, தெம்மாங்குல அது, தெம்மாங்குல இது, அது வேற ஒண்ணு இல்லை சார், தெரியாம சொல்லி சார் மன்னிச்சுக்காங்க. பயங்கர கோவக்காரர் இருப்பார் உலர், பாடி தான் சுகர் வந்திருக்கும் போல இருக்கு, லைட்டா ஸ்பேர் பாடியா இருக்கும் போல இருக்கு. அன்பு சகோதரர் தெஞ்சியேந்தலை சேர்ந்த மதுரை வீரன் துணை தெஞ்சியேந்தல் மதுரை நீ என்ன இங்கே வாக்குறீங்க? ஆமா, அன்பு சகோதரர் அருமையனார் என் உடன்பிறவா சகோதரர் ஜி பாலச்சந்திரன் அவர்கள் இவரங்கமணியிலே அருமை மண்பின் பாட்டு. அப்பாவு அன்பு கீடாகுமா ஆகாசம், அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓவாசம், ஓ வேர்வ தொழிதப்ப நாம் படிக்கும் இதிகாசம், உன்ன போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல, உன்ன போல பூமி இல்ல உன்னை விட சாமி இல்ல, சொல்லுவார்த்தை ஏதுமில்லவோ சொல்ல விட ஏதுமில்ல, கண்டிக்கு உன்னோட வார்த்தைக்கும் கூட கடவுளுக்கும் நிகரில்ல. அப்பா அப்பாவும் அன்பு கீடாகுமாகாதோ, அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் ஓவாசம், ஓ வேர்வ தொழித பணம் படிக்கும் ஏதிகாசம், ஓ வேர்வ தொழித பணம் படிக்கும் ஏதிகாசம். காடு களனி இல்ல கையளவு நிலமில்ல, மனசு உடந்தி நீ மருகி அழுததில்ல, கொந்தன ஏதுமில்ல கொடுமைக்கு பஞ்சமில்ல, பஞ்சத்தில் உன்னுடைய பவச குறையவில்லை, எழுக்கணி நாம் படிக்க ஏற்கனப்ப நீ சுமந்த என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சுமந்த, எழுக்கணி நாம் படிக்க என் கலப்ப நீ சுமந்த, என் தலைக்கு மகுடைய சாந்தி தட்டி நீ சுமந்த, நெற்றி வேர்வை நீ சிந்தி நெற்றி வேர்வை நீ சிந்தி நிலத்தில ரத்தம்
வேகுதையா நெஞ்சு குழி வேகுதையா பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி உலகத்தில் உன்னை விட தெய்வம் இங்கு யாரும் இல்ல உன்னை விட நான் வணங்கும் தெய்வம் இங்கு ஏதும் இல்ல அப்பாவும் மனசுக்கு ஆகாச நிகர் இல்ல ஆகாச நிகர் இல்ல பாசமுள்ள சாமி என் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி நம் தகப்ப சாமி. நல்ல பாட்டு. அப்பா பத்தி ஒரு கைதட்டி 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 பாராட்டி அணைக்க நல்ல பாட்டு. தந்தையை பத்தி ஒரு பாட்டு எப்படின்னா எப்படி சொல்றது தெரியல. எல்லாருமே அதிகமா தாயை பத்தி தான் பாடுறாங்க. ஆமாம்மா, தந்தையை பற்றி பாடுறது அண்ணே பாலச்சந்திரன் அண்ணன் மட்டும்தான். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நன்றி நன்றி வணக்கம். என்ன விஷயம்னா, இப்போ முன்னாடிலாம் அப்பா அப்படின்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அப்பா நம்ம மேலே பாசமாக இருப்பார். கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, 15 13 14 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, பயிலுக்கு முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா என்ன எப்போ பார்த்தாலும் அதை படி இதை படி பெரிய கொடுத்துட்டு எப்போ பாரு. இப்போ ஒருத்தன் பெயிலா போயிட்டு அம்பலம் இருக்குது. அவன் போய் அவங்க அப்பாட்ட எப்படி சொல்லியிருக்கான், அப்பா நான் கணக்கில் 100 மார்க்கு எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் உனக்கு, நெஞ்சு வலியே வந்துரும்டா அப்படின்னு இருக்காரு. அதனால தான் 27 எடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்கேன். அப்பாவுக்கு பாதுகாப்புக்காக நீ செத்து போயிடுவேங்கிறக்காண்டி தான் நான் 27 எடுத்தேன் அப்படின்னு. பயங்கரமான பயிலையா. நேற்று நாடகம் அங்கிட்டு தாயமங்கலம் பக்கம் பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டாங்க. மற்ற பார்ட்டி மதுரை பார்ட்டி கிளம்பிருச்சு. நீங்கள் கிளம்பி வேண்டிய நான் பஸ்ஸில் வந்தேன். கூட்டம் நிறையா இருந்துச்சு. பக்கத்தில் 2 பயில சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தன் சொல்கிறேன், டே நம்ம ஊருக்கு வந்த பப்புன்றா அவரை உட்கார விட முடியா அப்படின்னு. அவன் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருந்தவன், விடுறா அவன் நின்றுக்கிட்டு வரட்டும். அவன் ராத்திரி என்ன சொன்னேன் மேடையில், எல்லாரும் சொந்த காலில் நிற்கணும்னால விடு அவன் நின்றுக்கிட்டு வரட்டும். வந்த வேலை மயிரை பார்த்துட்டு போவானா. இதில் ஊருக்கு உபதேசம் யாரா அவனை பண்ண சொன்னது. வந்தானா நான் அடித்தானா போனானா அதை விட்டுவிட்டு சொந்த காலில் நில்லு பந்த காலில் நின்று கேட்டாங்களாடா அவனாது. விடுற அவன் நின்றுக்கிட்டு வரட்டும். கடைசி வரைக்கும் நீ நிற்க வச்சுட்டாயா. புதுக்கோட்டை வரைக்கும் நான் நின்றுக்கிட்டு தான் வந்தேன். வேற என்ன பண்ணுறது, யார்கிட்ட வாயை கொடுத்தாலும் பயில்கிட்ட மட்டும் வாயை கொடுத்துடக்கூடாது. ஏன் வாயை கொண்டு கொடுக்குறீங்க? ஐயோ பயங்கர மோசமாக வாயை ரெப்பிடுவாங்க. அதனால தான் பயங்கர மோசமான பயிலுப்பா. ஆமாம், தாய் தந்தை நல்ல மனைவி இதெல்லாம் அமைஞ்சால் தான் குடும்பம் நல்லா இருக்கும். எனக்கு நல்ல தாய் நல்ல மனைவி. இப்பெல்லாம் வீட்டுக்கு போனால் எப்படி தெரியுமா, கோயிலுக்கு போனால் அப்படி சாமி கும்பிட்றேன். சாமி என் பொண்டாட்டிகிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, எங்கள் அம்மாட்டேருந்து என் பொண்டாட்டியை காப்பாற்று, அவங்க 2 பேர்த்துட்டேருந்து என்னையை காப்பாற்று. சாமி பார்த்துச்சு அக்காளி இவங்க 3 பேர்ட்டேருந்து என்னையை காப்பாற்றுறா. கோயிலை க்ளோஸ் பண்ணுறா. இடிடான்னு இடிச்சு இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு உப்பிளையா கோயிலில். அது கிளம்பி சாமி கிளம்பி ரொம்ப நிலைமை மோசமா போகுது. அடேங்கப்பா, என் பொண்டாட்டி போன் பேசுறத பார்க்கணுமே. எப்படி என் மாமியா கிட்ட பேசுறேன். அவங்க அண்ணன் பொண்டாட்டியை குறை சொல்லி இப்போ பேசுவா. சரி எப்படி போன் பேசிட்டுப்பா. என்னம்மா ஏன் அவள் ஒழுங்காக இருக்க மாட்டாளா? நான் இங்கே 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாடகத்தை போயிட்டு வர வரையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் தேவையில்லாம ஒன்னே சத்தம் போடுறா? அவ எதுக்கு உன்னை சத்தம் போடுறா? அந்த என்ன அர்த்தம்? அப்போ நான் கிராஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே போவேன். அப்போ பேச மாட்டா பார்த்துக்க. இங்கே பாரு, நான் போயிடுவேன். இல்லை உனக்கு அங்கே இஷ்டம் இருந்தா இருக்கு, இல்லாட்டி நீ இங்கே வா. 2 பிள்ளையோட 3ஆவது பிள்ளைய உன்னை வச்சு நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ தங்கமான மனுஷன். அந்த எதுக்கு? அப்போ நான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அங்கே என் மாமியா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருக்காரா அப்படின்னு கேட்கும். என் முன்னாடி இந்த பெரிய இழுவதை நம்மளை பற்றி பேசுறது. எல்லார் வீட்டிலும் இது நடக்குதா பாரு. அவங்க குடும்ப விஷயம் பேசுறப்ப மட்டும் நம்ம கிராஸ் பண்ணி ஏதாவது போயிட்டோம்னு வச்சுக்க, சொல்லு சொல்லு கூட சொல்ல முக்கு நாளுன்னா அவங்க குடும்ப பேசுறான்னு அர்த்தம். இடையில நம்ம கிராஸ் பண்ணி எல்லாம் போயிடக்கூடாது. இது எல்லார் வீட்லையும் நடக்கும் பார்த்துக்க. நீ பாருமா, ஏன் உன்னைய குடும்பம் பார்த்தா நீ எதுக்கு வேலை பார்க்குற? அவளை வேலை பார்க்க விடு, அவள் வேலை பார்க்கட்டும். எங்க அம்மா உட்காந்து என் முண்டாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏண்டி அங்கே உங்க ஆத்தாளுக்கு பிரச்சனை வந்தா மட்டும் அங்கே அவங்களுக்கு வந்தா ரத்தமா, எங்க அம்மாவுக்கு வந்தா தக்காளி
தக்காளி சட்னியா என்ன பாடுபடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பெரும் பாடியா, பெரும் கொடுமை. அடுத்தபடியாக மிருதகோத்வான் கோடியடி குமரன். என் குடும்பத்தை வச்சு பேசினாவே 2 நாள் நாடகம் நடத்தணும். மிருதகோத்வான் கோடியடி குமரன் அன்பு சகோதரர் பொன்னுமணி அவர்கள் இவரகமடிகளை மதுரையைச் சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் இவரகமடிகளை மிருதக மண்டோலக். தருவாத்தாரே ஒரு உடப்பத்தட்டு இருந்தாரே. நன்றி, அருமையான வாசிப்பு. அடுத்தபடியாக ஆளோட மாஸ்டர் அன்பு மாப்பிள்ளை மதுரையைச் சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்கள் இவரகமடியிலே ஆல்ரவுண்ட்.
அருமையான வாசிப்பு பக்கமேளங்கள் அருமை சிறப்பு. எங்கிட்ட தாளக்காரு காலில் முறத்தள்ளி தான் சாக போறேன் நினைக்கிறேன். இழுத்துரும் போல இருக்கேன். அடுத்தபடியாக தாய் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாளம். இந்த தாளத்தை செய்து கொண்டிருப்போர் அருமை மாமா மதுரையை சேர்ந்த உங்க ஊர் எந்த ஊர் மாமா? அகரத்தை சேர்ந்த அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு அப்பா ஒரு அகரவர் ஆறுமுக. அவங்க அப்பா ஒரு அகரவர் ஆறுமுக. காலஞ்சென்ற பாலமலை அவர்கள் மகன் அகரத்தை சேர்ந்த ஆறுமுக அவர்கள் இன்று மாலை 6:30 மணியளவில் சங்கத்துக்கு வந்துட்டாரியா? சங்கத்துக்கு நீ வந்து சொல்றேன் மச்சான். ஆமா அருமை மச்சான் கே ஆறுமுகம் அவர்கள் இவரகமணியிலே சீன் மற்றும் தாளம். மச்சான் மச்சான் ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? தாளம் மட்டும் அவரை சொல்லுங்க. சீனை நாங்க கட்டின 3 எல்லாரும் சேர்ந்து கட்டினது அப்படி சொல்லுங்க. ஆமா அனைவருக்கும் அருமையான பக்க மேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏப்பா உங்களுக்கு இன்னொரு நாடகம் வைக்கணும் போல இருக்கையா? டம்மு 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 டம்னு அடி கிளப்பி எடுத்துட்டீங்களே, சம்பளத்துக்கு உழைக்கணும்ல. அது உண்மைதாப்பா. வாயில் வச்சுட்டு போனா நல்லா இருக்குமா? பக்க மேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒலி மற்றும் ஒலி அமைப்பு சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டு ஜெய் ராசன் சவுண்ட் சர்வீஸ் குடும்பாலூர் சத்திரம் உரிமையாளர் ஆர் பாண்டியன். ஹலோ மிக சிறந்த முறையில் தெளிவாக விண் உலகிற்கும் 8 மலை வரைக்கும் ஒளிபெருக்க உதவி செய்த சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டு ஜெய் ராசன் சவுண்ட் சர்வீஸ் கொடும்பாலூர் சத்திரம் உரிமையாளர் ஆர் பாண்டியவர்களுக்கும் அதில் பணியுறை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நல்ல ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி. ஆமா அண்ணே ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, இந்த ஏழைகள் வாழ விஜயகாந்த் பாட்டு. நான் முடிச்சுட்டு போறப்ப கண்டிப்பா பாடு. நான் பாட சொல்றேன். பாடுப்பா. சரி அதாவது நீ என்ன சொல்ல எனக்கு தெரியும். பேசாம இந்த எனக்கு மட்டும்தான் தெரியும் இங்க இருக்க பார்ட்டியெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணணும்னு. இத்தனை வருஷமா ஏன் வேற பப்புல போடாம என்னையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும் யாரை எப்படி ஆஃப் பண்ணணும்னு. 15 years பா. I am 15 years old. ஆமா எப்போதுமே கோல்டு தான். என்னமோ சொல்ல வந்தேன். நன்றி. மிக சிறந்த முறையில் தெளிவாக ஒளிபெருக்க உதவி செய்த அன்புள்ளவங்களுக்கு பாட்டு பாரு. ஒளிப்பாளி இல்லாத நாடுதான் எங்கில்ல ராசா. அப்படிதான் இருக்கணும் பாட்டு. ஆமா நேற்று தாயமங்கலத்தில் கிளப்பி விட்டாங்க. மைசெட்டு பேரை சொன்னேன்னு அடிவாரா மாறி அடிவாரா சடியே சாமி அந்த பொம்பளை துண்ணூறு ஓடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகி போச்சு. கிளப்பி விட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஊரில் திருவிழா பங்குனி திருவிழா முடிஞ்சு எங்கள் மருங்காவூரில் நான் நாடகம் முடிச்சுட்டு போகிறேன். என் முன்னாடி அப்போ தான் பூக்குழி இறங்குறேன் மாமா வாங்க அப்படின்னா எல்லாம் பூக்குழியில் இறங்குறாங்கய்யா. எல்லாம் 2 காலில் அது என் பொண்டாட்டி இறங்குனதை பார்க்கணுமே. எப்படி இந்த ஒரு கால தான் பூக்குழியில் இருந்துச்சு. எப்படி இந்த ஒரு கால தான் நெருப்புல இருந்துச்சு. அடுத்த கால கரைக்கு வந்துச்சு. சின்ன ஆள் போய் அங்கிட்டு அடே அப்பா அங்கிட்டு போற எங்க அப்பைக்கு சாமி ஆடிட்டு இருந்துச்சு. எங்க அம்மா சும்மா அடக்க முடியாம போட அப்பைக்கு சாமி வந்துருச்சுல்ல போய் திண்ணூறு வாங்கு அப்படின்னுச்சு. நானும் என் முன்னாடி போய் காலில் விழுந்து இப்படி எந்திரிச்சேன். சும்மா திண்ணூரை போட்டு அனுப்ப வேண்டியானு இந்த கிளவி சொல்லவாடா சொல்லவா அப்படி ஐயோ கிழக்கும் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அன்னைக்கு ஒரு பொம்பளைய வண்டியில வச்சு நடக்க முடியாத பொம்பளை வண்டியில வச்சு கூட்டிட்டு கல்லுப்பட்டி வரைக்கும் கூட்டிட்டு போனேன். இந்த கிளவி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி கண்ணு தெரியாதுன்னு நினைச்சு கூட்டிட்டு போனேயா. அது எதுவும் சொல்ல போறாளா என்னன்னு தெரியல. சொல்லவா அப்புறம் ஒரு பொம்பளைக்கு புடவை எடுத்து வந்து கொடுத்தேன். ஆதி காலத்து அலங்கார மாளிகையில் காசு கொடுத்து எடுத்துட்டு வந்து சொல்லிச்சு. இது எதுவும் சொல்ல போதா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சொல்லவா ஏன் முன்னாடி என்னைய முறைச்சு பார்க்குறேன். என்ன நடந்துச்சு சொல்லவா வாங்குது கிளவி. எனக்கு ஈரக்கொலையா ஆடி போச்சு. இறங்கி சொல்லுதா இல்லை அதான் சொல்லுதா அது என்ன இளவுன்னு தெரியல. நான் எங்கள் அம்மா முறைச்சல்ல எங்கள் அம்மா இல்லை நாடகத்துக்கு போயிட்டு வந்துருக்காப்புல துண்ணூரை போட்டுவிட்டு போய் படுக்கட்டு அப்படின்னு துண்ணூரை வாங்கிட்டு பேசாமல் போய் படுத்துட்டேன்.
என்ன சொல்லவானா என்னத்தை சொல்றது சொல்லலையா அத்தாடியே கிளப்பி விட்டு போயிரும் போல இருக்கு கிளவி. அடுத்தபடியாக அருமையான முறையில் சாப்பாடு வருஷம் இங்கே மாடியில் மேனேஜர் வீட்டில் நல்ல சாப்பாடு நல்லா சிறப்பாக இருந்தது. ஆமாம், அதை கவனித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் சொல்லுங்க. லேடிஸ் பேர் சொல்லணும். பொம்பளை பிள்ளை பயமா இருக்கியா? அது இல்லை, இங்கே வாரு பயமா இருக்கு. அதை பார்த்தாவே பயமா இருக்கு. முன்னாடி கிடக்கிறத பார்த்தா ஆடல் அழகி அப்படியே சுந்தரி புதுக்கோட்டையை சேர்ந்த ஆர் ரஞ்சிதா அவர்கள் இவரகமணியிலே டான்ஸ் அண்ட் காமிக். உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், என் கண்ணுக்கு முன்னே வந்து வேணும். தனனா 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 ராப்பகல தூக்கமில்ல நாசாந்தி ஓரணப்பு போத்தி படுத்தாடு முகமில்ல ஓதிருப்பு. நீ இருந்தா போதுமாடி நித்தா ஒரு பாட்டழுத நான் கண்டு நாள் மறையிற பக்க வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிற. நன்றி. பொம்பளை பிள்ளைக்கு அருமையான பாட்டு. அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை என்னார் எம் செந்தில் அயன்கடை மலைக்குடிப்பட்டியை சேர்ந்த அருமை என்னார் எம் செந்தில் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எல்லா நாடகத்தையும் சீரும் சிறப்பாக சிறந்த நடிகளை கொண்டும் சிறந்த இசைக்கலைஞரை கொண்டும் அமைத்து கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக யூடியூப் சேனல் விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு தம்பிகளுக்கு மனமார்ந்த நன்றி. என்னப்பா அப்புறம் என்னை பற்றி தெல்லாம் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் கோவில்பட்டியை சேர்ந்த ஜே ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நடிகர் வணக்கம். எனக்கு நல்ல பாட்டு அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவரோட பாட்டை பாடிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பார்த்தா அந்த மாப்பிள்ளை ஒட்டியிருக்காப்ல விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டில் அது. அப்படியா? முதல் படத்தோட ஸ்டில் அது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏன்னா கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு யார் போனாலும் சரி சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டெல்லாம் இங்கேருந்து பிழைக்க போகிறவங்களாம் எப்படி போவேன்? காசு இல்லாமல் பணம் இல்லாமல் பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு கொண்டு போவேன். இறங்கின உடனே பார்த்தா மண்டபம் முன்னாடி இருக்குது. ஆமாம், கோயம்பேட்டில் இருக்குது. போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வேலை தேடுறேன் தேடிட்டு இருப்பேன். மத்தியானம் சாப்பாடு நல்ல மனிதர்
அவருக்கு மனமார்ந்த நன்றி. அப்பேற்பட்ட மனுஷரோட பாட்டு பாடினீங்களே நன்றி, மிகச்சிறப்பு. அடுத்தபடியாக நான் போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிவிட்டு மற்ற வேலையை பார்க்குறேன். ஏன்னா வள கொலை நம்ம நின்று பேசி நம்மளை சுத்தப்பட்டு வராது மாமிச்சேன். ஆமாம், ஏன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு கணக்கு தெரியும். நேற்றுலாம் ஒருத்தர் தாயமங்கலத்தில் நல்லா ரசிக்கிறாங்களேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே கிடந்தேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டேன். ஏன்டா அழுகிறா அப்படின்னு கேட்டேன். அண்ணே, இந்த மாடியிலேருந்து விழுந்தோம்னா கூட எங்கே அடிபட்டுச்சோ அங்கே பிடிச்சிக்கிட்டு தான் அழுவோம். தாயில் எனக்கு எங்கே வலிக்குதுன்னே தெரியலடா. ஏன்டா அப்படி பேசுகிற? நீ பேசுகிற பேச்சில் எனக்கு உடம்பு எங்கே வலிக்குதுன்னே தெரியல. நல்லா இருப்ப போடா உள்ள அப்படின்னு எரிச்ச பச்சனை கிளப்பாம நான் கிளம்பிட்டேன். சரி, இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு ஊரில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிளவி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே கிடக்கு. எதுக்குலாம் அழுகிற அப்படின்னு அழுகாதலங்கிற இப்போ மறுபடியும் அழுதுகிட்டே கிடக்கேன். ஆனால் நாடகம் முடிஞ்சு நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் பாட்டு பாடுறேன். அப்போ அழுகுது. நாத்தா எதுக்குது அழுகுற அப்படின்னு. வேற ஒன்றும் தம்பி, எங்கள் வீட்டு நாய் செத்து போச்சு அப்படின்னு. உங்கள் வீட்டு நாய் செத்து போனதுக்கு நான் பாட்டு பாடுறதுக்கு நீ அழுகிறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். அப்போதான் அந்த கிளவி செத்து சொல்லுச்சு, வேற ஒன்றுமில்ல தம்பி, நீ பாட்டு பாடுறப்பலாம் எங்கள் வீட்டு நாய் ஊழ விடுற மாதிரியே இருக்குடான்னு. எல்லாட்டும் முண்டியா கொன்னே விடுவேன். நான் பாட்டு பாடுறது அது ஊழ விடுற மாதிரி இருக்காங்க. இனிமேல் பாடுவேன், பாடவே மாட்டேன், கிளம்பி போயிட்டு வரேன். அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலை சமையது. உங்களை எல்லாம் இந்த மலையிலையும் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவருக்கு மனமார்ந்த நன்றி. பத்திரமா கூட்டிட்டு வந்தார்ல, நைஸா கூட்டிட்டு வந்தார்ல டிரைவர். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை வந்துச்சுல்ல, நாடக நடிகர்லாம் சங்கத்துக்கு வந்துட்டான். டிரைவர் வரவே இல்லை. ஏஜென்ட்டை கூப்பிட்டா, யோ மணி 7 மணிக்கு மேலே ஆச்சு, யாராவது ரெடி பண்ணி கூட்டிட்டு வாயா அப்படின்னு. ஏஜென்ட் போய் அவசரத்துக்கு ஒரு டிரைவர் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து வண்டி எடுத்தா கிளப்பிட்டாயா வண்டி. புதுக்கோட்டையில் கிளப்பின வண்டி தான் என்ன ஓகங்க பறக்குது. அப்புறம் சைடுல சன்னல் அப்படி திறந்தா காத்து சல்லுன்னு அடிச்சு. ராஜவாட் வேற சொட்டமண்டை விக்கு வேற வச்சிருந்தாரு. சன்னலை திறந்தா இல்ல அடி விக்கு பறந்து இந்த ஜன்னல்ல இருந்து அந்த ஜன்னல் வெளியில போயிருச்சு. ஐயோ மண்டையை பிடிச்சிட்டாரு. ஊர்ல கொண்டு 8:30 மணிக்கெல்லாம் இறக்கி விட்டாயா. எங்களுக்கு பயம் வேற. ஏஜென்ட்டை கூப்பிட்டேன், இங்கே வாயா, யார் இவ்வளவு மரணம் ஓட்டிட்டு வரையா வண்டி, எங்கடா ஆளை பிடிச்ச அப்படின்னு. அப்போத்தான் ஏஜென்ட் சொன்னார், அது வேன் மார்க்கெட்டுக்கு போனேன், அங்கே டிரைவர் இல்லை, பக்கத்தில் வந்து ஆம்புலன்ஸ் மார்க்கெட் இருந்துச்சு, அவன் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன் போல இருக்கு. அவனை கொண்டு போய் நாடக வண்டியை ஓட்ட விட்டு அவன் என்ன நினச்சி ஓட்டிருக்கேன், உள்ளே இருக்க நடிகர்லாம் நினைக்கல, அடிபட்டு கிடக்கிற பேஷண்டாவே நினைச்சு ஆஸ்பத்திரிக்கு ஓட்டுற நினைப்புல ஓட்டிருக்காயா. இதில் நம்ம ஆளுகளும் அப்படிதான் ஏறி உட்காந்து முன்னாடி சீட்டில் மல்லாக்கா பாப்பாரு படுத்துறது. அதை பார்த்தோடனே அவன் நினைச்சிட்டேன், ஆஹா அடிபட்டதுல ரொம்ப விரைச்சு சீரியஸா கிடக்கும் போல இருக்கு. இதுல ராஜபாட்டு வேற வெத்தலையை போட்டு சைடுல இப்படி புளிச்சுன்னு துப்ப, ஆஹா வாயில ரத்தம் முறை தள்ளிருச்சுரா, அழுத்துறா வண்டியை. அது கிளப்பிட்டேன். இடையில 2-3 இடத்துல கேட்டேன் நிப்பாட்டவா அப்படின்னு. அது எங்கேங்கிற இழுப்பூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அப்புறம் மறுபடியும் நிப்பாட்டவா அப்படின்னு விராலிமலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அப்புறம் கடைசி எங்கே கொண்டு நிப்பாட்டிங்க, மணப்பாறை ஜிஹெச்சில் நிப்பாட்டியிருந்தேன். ஆனால் தாய் உன்னை கொண்டு போய் இன்னும் போகணும் 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. அப்புறம் போய் நாடகம் ஆடிட்டு வந்தோம். ஆனால் அந்த இமிசம் இல்லாமல் நம்ம டிரைவரை காமெடியாக சொல்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காடுறோம்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஏறி உட்காந்து நம்ம நிம்மதியாக தூங்கிடுறோம். நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு வர்றது யாருன்னா டிரைவர்கள் தான். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நினைக்கிற வணக்கம். நம்ம குடும்பம் எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல, நன்றி என்ன வணக்கத்தை தெரிவித்து கொண்டு போயிட்டு வரேன். ஏன்னா இப்போ தரையை பெருசெல்லாம் தரையை நோண்ட ஆரம்பிச்சிருச்சு, போக மாட்டேன் போல இருக்கு. ஐயோ அறுத்துக்கிட்டே இருக்காங்க. வணக்கம். நல்லது 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 நல்லது. அந்த கீதத்தை பாடி பண்ணுறேன். எந்த பாட்டு அது? தூத்துக்குடி கொத்தனாரு. தூத்துக்குடி. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ.
பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணில் குளிக்க வைத்தாய் கரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணில் குளிக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் உயிரை கொடுப்பவர் இங்கே அலைகடல் மேலே அலையாய் அழைத்து உயிரை கொடுப்பவர் அங்கே வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடலான் எங்கள் வீடு வெள்ளி நிலாவே விளக்காயறியும் கடலான் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை ஓ கரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணில் குளிக்க வைத்தாய் கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோ துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு தான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரா நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் ஓ கரை மேல் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய் பெண்களை கண்ணில் குளிக்க வைத்தாய் கரை மேல் இருக்க வைத்தாய்